அப்பப்ப வந்துட்டு போட குளிர் கொஞ்சம் வெதுவதுன்னு இருக்கு. எல்லாம் பண்ணா நான் பாடிக்கிற கொலையை முடிச்சுட்டு போய் உட்காருங்க. ஏகே குருபர பாபா ஏகே ஐயோ குருபர வாடா இங்க கட்டிட முடியல. வேணாமா ஏய் அடமா ஏமா எனக்கு தான் கிடைக்குமா நீயா பண்ணீங்க. ஏங்க இப்படி அழகா இங்க வந்து இப்படி நில்லு சொல்லுமா. இப்படி அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கனே என் கூட பேசுறதுக்கு ஒரு குஞ்சாட குஞ்சி கூட இல்லையே. சண்டாளி முண்டை நேரத்துல குஞ்சு தலாவிட்டு வந்திருக்கிறாளே. முன்னாடி இருக்கிற குஞ்செல்லாம் அறுத்து போட்டா ஒரு மினியாட்டாவுக்கு சேரும். இந்த சைடு இருக்கிற குஞ்செல்லாம் அறுத்து போட்டா ஒரு டெம்பாவுக்கு சேரும். ஆமா குட்டை குஞ்சு வேணுமா இல்ல வளர்த்தி குஞ்சு வேணுமா? எத்தனை குஞ்சு லைன் லைனா கிடக்குது. அம்மா அண்ணா நல்ல ஆள் இருக்காங்க பேசுறது. அண்ணா ஆமா என் கூட பேசுறதுக்கு ஆள் இருக்குதா? இருக்குது. எங்க இருக்குது? வர சொல்றேம்மா. வர சொல்றியா? ஒண்ணு இருக்கு நல்லா ரசிக்கு. நான் நல்லா நசுக்குவேன். அதுலனா நல்லா ரசினா அண்ணா நல்லா காதல பண்ணி காதல பண்ணா சீ புடிச்சிருமே. அதெல்லாம் காதல் பண்ணா அப்படியே. ஆமா நீ போ நான் பாத்துக்கறேன். ஓகே அட இத சொல்லிட்டு போறேன் என்கிட்ட. ஏடா நீ கட்ட புடால இருக்கிற வீணா போறவளே. ஏடா எங்க கூட நிக்கிற? அம்மா கண்ணு தெரியல. ஆடே காடிகாலி முண்டைய அரை மூடி தேங்காய் கோசரம் வெங்கடேஸ்வர கோயில் பூசாரிட்டு போனவன் பூசாரி விரதமா இருக்கு பாரு. நீ போனீங்கன்னா போது விரதத்தை கழிச்சு விடுவாரு. அண்ணா ஐயோ அண்ணாடு கூப்பிடாத. வேற என்ன கூப்பிடுறது? ஒட்ட பிள்ளைங்க அண்ணானு கூப்பிட்டா எனக்கு 5 உசுறு அப்படியா போயிடும். அப்படியா? ஆமா வேற என்னதான் கூப்பிடுறது? ஒரு 2 மா போட்டு கூப்பிடு. கொள்ளக்காரே 2 மா போட்டு கூப்பிட சொல்றான். கூப்பிடலாமா? உங்களை நம்பிதான் கூப்பிடுறேன். கூப்பிட்டுமா? ஓ 2 மா இல்ல வாயா குண்டுமா? 2 மானா 2 மானா கூப்பிடுவா. வாடா ஏமா அவன் வந்து ஐயோ இங்க வாடா ஏமா ஏய் எல்லாம் ஆம்பளை கிடைக்கிற பையஸ் பண்ணிக்கற. அவன் தான் சொன்னா நான் ரொம்ப 2 மா போட்டு கூப்பிட சொல்லி 2 மா போட்டு கூப்பிட்டா கெட்ட வார்த்தை திட்டுறானே கேளு அவனே. தாயாடி என்ன வந்து சொல்றாங்க? ஏ தங்கச்சியா? ஏ தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா உன் தங்கச்சியா? ஆமா ஏன் தங்கச்சி. அண்ணா உன் தங்கச்சியா? ஆமா வாங்க மச்சான். இப்ப தங்கச்சி காலையில கொண்டாடி. யாரா மச்சான்? வாங்க மச்சான் நல்லா இருக்கீங்களா? யாரா மச்சான்? டேய் வாங்க மச்சான். ஓய் பெண்கள் வேண்டாம் மதிக்க வேண்டும். ஓ பொம்பளைங்களை மதிக்கணும். ஆமா எப்படி மதிக்கணும்? எப்படி தெரியுமா? பொம்பளையை மதிக்க வேண்டும் மரப்படி. இந்த இடத்தை விட்டு போகலைன்னா செருப்படி. தங்கச்சிக்கு பாசமலர் பாக்கலாம். பாசமலரா? ஆமா எப்படி தங்கச்சிக்கு எப்படி எப்படி தெரியுமா? சிவாஜி கணேசன் தானே. யாரு நீ? சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் நல்ல வேலை அந்த மகராஜ் செத்து போயிட்டாரு. பாப்பா சாவித்திரி. அட சாவித்திரினா? ஓ பாப்பா சாவித்திரி. ஆமா சரி. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாய் அண்ணன் வைப்பான் என்று நெருப்புடா. அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். எல்லாம் எந்திரிச்சுப்பாங்க கூத்து முடிச்சு. எல்லாரும் போயிட்டு மாப்பிள்ளையாவது கூத்து பாப்பா. நீ தானே போனா போகட்டும். அது இல்ல பேசக்கூடிய வீண் வார்த்தைகள். போனால் போகட்டும். போனா போகட்டும். என்ன பண்ற நீ? போனா போகட்டும். எத்தனை நாள் ஆசைப்பட்ட இது மாதிரி நீ அப்படி இருந்தாலும் தேவலோகத்தில் கூடினால் தேவர் சபை. இப்படி பூலோகத்தில் கூடினால் அமராவதி ராஜா புண்ணிய சபை. புண்ணியமான ராஜசபை. இந்த ராஜசபைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்போம். அப்படி இருந்தாலும் என்னிடத்தில் எக்குத்தப்பு ஏழாகூடும் பேச வேண்டாம். கண்ணம்மா என்று அழைத்தால் என்னம்மா என்று அருகில் ஓடி வர வந்து விடுகிறேன். அப்படி இருந்தாலும் நாம் நடத்தக்கூடிய நாடகம் என்ன? அருமையான நாடகம். என்னடி நாடகம்? சூப்பரான நாடகம். என்ன நாடகம்? இன்று வைத்திருக்கூடிய நாடகம் சங்கிலி பொங்கிலி காதவ தோற. முதல்ல சங்கிலி வந்து ஆடுது. முதல்ல சங்கிலி வந்து ஆடுது. இப்ப பிங்கிலி வந்து ஆடுது. கதவு தோக்குறாரு. கதவு பொட்டிக்கார 5 மணிக்கு திறந்துருவான். அது கிடையாது. இப்ப புராணத்தில் ஒரு வகமாக
கருமாரியம்மன் பிறப்பு. கருமாரியம்மன் பிறப்பு. இந்நாடகத்திலே நான் வந்தபடியால் நான் யார், என்னுடைய பெயர் என்ன சொல்லட்டுமா? ஆகட்டும் அம்மா. நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய விருத்தாந்தங்கள் என்னம்மா? நான் யார் தெரியுமா? நான் தான் பளபளக்கு ஒரு மின்னல் ஒளிய போல 1000 மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல என்னுடைய பெயர் கற்பிலே சிறந்த கனகவல்லி என்று சொல்லலாம். உங்களுடைய பெயரும் கனகவல்லி. ஆமாடி. அப்படி கனகவல்லி அம்மையாக இருந்தாலும் தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அம்மா நான் எப்படி பிறந்தேன்? யாரால் பிறக்கப்பட்டு என்னை 10 மாதம் 300 நாள் 3000 நாடுகள் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தார்களே தாய். யாரம்மா? யார் தெரியுமா?
உட்கார்ந்து ஆடுது. சரி நீ ஒரு ஆட்டம் போட பார்க்கலாம். உனக்கு நான் பின்னு குத்துறேன். அதே பிண்டு குத்துறியா? ஆமாப்பா. ஏ சண்டாளா, யா இது வரைக்கும் யாரும் சொல்லல. ஆ இப்ப நீ வந்து சொல்லிட்டே. ஆமா. யூடியூப் புகழ். யோ ஆ, நீ உட்கார்ந்து ஆடிட்டீனா ஆ, நான் உனக்கு பின்னு குத்துறேன். உட்கார்ந்து ஆடணுமா? சண்டாளா, ஏய் எதுக்குடா சண்டை கல்றியா? ஆட்டத்தை பத்தி தெரியாம பேசிவிட்டேன். ஆமா. மச்சான் மச்சான் மச்சான். பையன் உட்கார்ந்து ஆடுறான். சரி. யோ உட்கார்ந்து ஆடியா? உட்கார்ந்து ஆடு. உட்கார்ந்து ஆ யோ ஓய். நான் மட்டும் உட்கார்ந்து ஆடுறேன். உட்கார்ந்து ஆடிட்டா என்னையா பண்றேன்? யோ உனக்கு பின்னு குத்துறியா? பின்னு இந்த மாதிரி 100 ரூபாய் ஏய் 500 செட்டால எல்லாம் குத்துறடா டேய். ஓ செட்டாளுங்க. ஆமா. என்ன ஓம குத்தாதான்? ஏய் பின்ன குத்துறடா. நான் தான் குத்துவேன். நானும் குத்துறேன். அதுல நீ வேணும் முத. நான் டேய் அப்பா கொண்டு உட்கார்ந்து ஆடுறா. அட எர்றாடி அந்த ஏய், எடுத்து முழங்குற மாதிரி வரான்டா. இப்ப என்ன? நீ உட்கார்ந்து ஆடணும். உட்கார்ந்து ஆடணும். ஆமான்ட்டே. டேய் மதலகாரா, சரின்ட்டேன். தோள மாத்து. ஏய் ஏய் தோள மாத்து. சரி, சரி. போட்டு எத்தனை கட்டா இருக்குது? நாலரை. ஆ? நாலரை. நாலரையா? ஆமா. எடுத்து ஏழரையா வச்சுக்க. சரி விடு. வச்சுக்கோ வச்சுக்கோ. அண்ணா கொள்ளக்காரனா? ஓய். எத்தனை ஓட்டம் இருக்குது? இந்த 7 ஓட்டா. 7 ஓட்டம் இருக்குதா? எல்லா ஓட்டையும் அடிச்சு போடு. அடிச்சுக்கோ. எல்லா ஓட்டையும் அடிச்ச அப்புறம் கிரவுண்ட் வரும். அடியா உட்கார்ந்து. ஆடுறதா? டேய் மத்தளா, நான் உட்கார்றப்ப ஆ. தடுக்கு. ஆ. நீ போடச்சிக்கல. சரி. ஆடுறா. ஏய் அது கீழே போடுறான். போட்டேன். மத்தளா ஓய். ரெடி? ரெடிடா. டேய் என்ன சொன்ன? ஏய் உட்கார்ந்து ஆடுறா. கல்லு பொறுக்கிட்டு இருக்கிற அந்த அட பையன். எர்றா. டேய் என்ன சொன்ன? உட்கார்ந்து ஆடுறா. நீ உட்கார்ற. சரி நானும் உட்கார். நான் உட்கார்ந்து ஆடுறேன், நீ உட்கார்ந்து பாடுறா. சரி நான் பாக்குறேன்டா. உட்கார். ஏய் நவுந்து உட்கார்றதுல அடிக்கூடாது. ஆடுவியா ஆட மாட்டியாடா? எர்றா. டேய் ஏறுவா பாண்டவரா. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? உட்கார்ந்து ஆட சொன்னா உட்கார்ந்து ஏதோ கல்லு பொறுக்கிட்டு ஆடுறதுக்கு. சரி சரி. அண்ணா ஆ. அப்படி இருந்தாலும் அடியே என்னுடைய தாயார் யார் தந்தையார் யாரு? நான் தரையில நடந்தா என் பாதமெல்லாம் மண்ணாகன்னு சொல்லி இந்த தரையெல்லாம் தங்கத்தால தகடு வச்சு அந்த தங்க தகட்டின் மீது என்ன நடக்க வச்சு அழக பார்த்தாங்க. நான் வீதியில நடந்தா என் விரல் பாதமெல்லாம் மண்ணாகன்னு சொல்லி இந்த வீதியெல்லாம் சரி வெள்ளியால தகடு அடிச்சு அந்த வெள்ளி தகட்டின் மீது என்ன நடக்க வச்சு அழக பார்த்தாங்க என்னுடைய தாயார் தந்தையார். ஏமா நடக்கிற தங்கத்துல நடக்கிறேன், ஆ. தங்கத்துல நடக்கிறீங்க, வெள்ளியில் நடக்கிறீங்க, அப்புறம் என்ன மாதிரி புழுதிகாட்டுல கூத்தாடுறீங்க? அண்ணா அது நாடகத்துலண்ணா. நாடகத்துலயா? ஆமா. அப்படி என்னுடைய தாயார் யாரு தந்தையார் யாரு? யாரம்மா? அடியே என் தந்தையார் பெயரோ சௌந்தர்யராஜன், தாயார் பெயரோ சௌந்தர்யவல்லி. சரி அப்படி இருந்தாலும் இருவருக்கும் நான் மகளாக பிறந்து வளர்ந்து தக்க பருவமான பிறகு யாரையும் அழகிட்டு யாரையம்மா வேலை விட்டீங்க? கண்ணம்மா மாலையிட்டு வேலை விட்டதாரம்மா. மாலையிட்ட மன்னவன் என்னை தாலி தரித்த என் மணவாளன் யார் தெரியுமா? கனகமாபுரி பட்டணத்தை ஆண்டு வர குறிச்சி கனகராஜ மன்னனோ என்ன மாலையிட்டான். அடிக்கி என்னுடைய கணவன் கட்டிய தாலி எனக்கு கழுத்து நம்ப தொங்குது. கணவன் கட்டிய தாலி சரி, என் புண்ணியர் கட்டிய தாலி உடக்காலில் தொங்குதா? இந்த பூமி மட்டும் தொங்குது. சரி இருந்தாலும் அம்மா அப்படி கனகராஜ மன்னனை திருமணம் செய்து காலை காலத்துல உங்க வவுத்துல ஏதோ புழு பூச்சி இருந்ததாமா? அடிக்கி இத்தனை நேரம் இத்தனை கேள்வி கேட்டேன். இத்தனை கேள்விக்கெல்லாம் நீ நான் சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமா பதில் சொன்னேன். ஆனா இப்ப கேட்ட கேள்வி கடம்பா, ஒரு கண்ணாடியில் எப்படி ஒரு கல்லடி பட்டால் 1000 சுக்குநூறாக வெடிக்குமோ அது போல என் இருதயமே திருநடி கடம்பா. என்னம்மா ஆனது? கடகராஜ மன்னனை மாலையிட்டு எனக்கு என்ன ஆறுது தெரியுமா? என்னம்மா ஆனது? ஐயோ பிள்ளைகிட்ட அப்படி பாவியாதே. ஐயோ
என்னம்மா ஆனது? கண்டப்பா கிழக்கு மன்னனை பாலையிட்டு எங்களுக்கு சொத்துல குறவா இல்ல சொகத்துல குறவா எங்களுக்கு நாட்டுல குறவா எங்களுக்கு எதுல தெரியுமா குறை கண்டப்பா ஒரு வட்டிலே சாதம் வைத்து அத மாதிரி திங்க பயத்திலே கண்டப்பா ஒரு கிண்ணியில சாதம் வைத்து அத கீழத்திக்கு பயத்திலே கண்டப்பா பூக்கும் பூச்செடி இங்க இருக்க பூவில் மலரும் இல்ல காய்க்கும் செடியாக நான் இருந்து கனி காய்க்க வாய்ப்பு இல்லாமல் போனது ஒரு பெண்ணாக நான் பிறந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போனதடி ஒரு பெண்ணாக பிறந்ததற்கு ஒரு மண்ணாக பிறந்த இந்த மாநில மக்கள் எல்லாம் அந்த மண்ணெடுத்து ஒரு மாளிகை செய்து வாழ்ந்திருப்பாங்க. அப்படி மண்ணா பிறக்காம ஒரு மரமாக பிறந்திருந்த இந்த மாநில மக்கள் எல்லாம் அந்த மரத்தை வெட்டி ஒரு வடிவம் செய்து பிழைத்திருப்பாங்க. அப்படி நம்ம மண்ணாகவும் பிறக்காம ஒரு மரமாகவும் பிறக்காம ஒரு பெண்ணாக பிறந்து இந்த பூமிக்கு பாரமாக வாழ்றேனே கண்டிப்பா அப்படி இருந்தாலும் இதோ என்னை போன்ற பெண்களோடு குளக்கரைக்கு நீருக்கு சென்றா என்னை போன்ற பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து எப்படி தெரியுமா கீழமா ஏழமா பேசுறாங்க. இதோ காய்க்காத வரடி வந்துட்டா இதோ பூக்காத வரடி வந்துட்டா இவன் மூஞ்சில முடிச்சா என்ன ஏதோ நல்லதுதான் நடக்குமா இவன் மூஞ்சில முடிச்சா இதோ போற காரியம் தான் விளக்குமான்னு சொல்லி என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, பரிகாசம் பேசுறாங்க, என்ன எள்ளி நகைக்கிறாங்க, ஏழனப்பா கீழனப்பா பேசுறாங்கடி கண்டப்பா. அப்படி இருந்தாலும் கண்டப்பா என் மன்னவருக்கு நான் ஒரு குழந்தையாகுவோம். எங்களுக்கு குழந்தைக்கே இல்லாத கவலையை ஒரு பொருட்டாக எண்ணாம என் மன்னவருக்கு நான் ஒரு குழந்தையாகவும் எனக்கு என் மன்னவர் ஒரு குழந்தையாகவும் எங்களுடைய கனகமாபுரம் பட்டணத்திலே நாங்க வாழ்ந்து வரோம். அப்படி இருந்தாலும் இது எதற்காக வந்தா என்ன கனகராகப்பட்ட கனகராஜ மன்னர் அழைத்தாரப்பா. உங்கள் மனைவியாகிய கனவுகள் கனகவல்லி உங்களுடைய பாதங்களை நீரால் கழுவி என்னுடைய பட்டாரியால் துடைத்து நான் பாதம் பணிக்கிறேன்.
நம்ம பொண்டாட்டிங்களா? நம்ம பொண்டாட்டியா? வக்கால போய் நம்ம பொண்டாட்டியா? என் மனைவி ஆகிய உங்க பொண்டாட்டியா? சாமி தாலி கட்டின பொண்டாட்டியா? தாலி கட்டாத பொண்டாட்டியா? தாலி கட்டின பொண்டாட்டியாடா? அட கட்டின பொண்டாட்டி தானுங்க. சரி சரி. கண்ணே தேவி கணவதி மனவுடைய வாதத்தை பதிவியான் இந்த பரத பூமலத்தை என்று எந்த ஒரு குறையும் அவருக்கு வாழ்ந்திருப்பாய் வாழ்ந்து பண்ணாண்டு நீங்க வாழ்ந்திருப்புன்னு சொன்ன இந்த வையலோகத்துல கோடான கோடிகால வாழ்ந்திருப்பீங்க. சரி அப்படி இருந்தாலும் மன்னா கண்ணே தினமாக இதற்காக அழைத்தீர்கள் என்ன காரணங்க? என்ன காரணம் இருக்கிறாய் கண்ணே? இந்த உலக வந்தத்திலே கல்யாணம் செய்து திருவிழா காலங்களாக நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறது. எல்லா செல்வங்களும் இருந்தாலும் நமக்கு எங்க ஒரு பிள்ளை வரவில்லை. அதனால இன்றைய கைலங்கிரி நாகனாகிய எம்பெருமான் சிவபெருமானை கோரி தபம் செய்ய இதோ நாம் கைலங்கிரி சென்று அந்த ஒன்னானப்பட்ட சிவபெருமானை கோரி நாங்க என்ன பாவம் செஞ்சோம், நாங்க என்ன தீங்கு செஞ்சோம் என்பதற்காக ஏன் எங்களுக்கு பிள்ளை வரம் தரவில்லை என்பதற்காக கைலங்கிரி தேடி அந்த சிவபெருமானை கோரி நாம் செய்ய வேண்டுமப்பா, தபம் செய்ய வேண்டும். நமக்கென்று ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருந்தா அந்த காலத்துல நம்ம மாண்டு மனிதத்தா நமக்கான ஈமச்சடங்குகளை செய்து நம்ம தாய் இறந்துட்டாங்க, நம்மளுடைய தந்தை இறந்துட்டாங்க. உண்மைதான். அழுவாங்க. அப்படி ஒரு ஆண் குழந்தையுமே இல்லாம ஒரு பெண் குழந்தையுமே இல்லாம இப்படி நம்ம நாட்டுல வாழ்ந்து வரோம். உண்மைதான் மன்னா, நீங்க சொன்னதும் வாஸ்தவமா தான் இருக்குது. அதனால உடனே ஆகட்டும். போகலாமா? சென்று வரலாமா? கனகராஜ மன்னனும் தன்னோட மனைவிப்பட்ட கனவல்லியும் இருவரும் குழந்தை வரத்திற்காக கைலங்கிரியை தேடி செல்ல அதே சமயத்திலே கைலங்கிரி ஆண்டு வரக்கூடிய படியளக்கும் பரம்பொருள் சிவபெருமான் சபைக்கு தருவார். அவரால் மற்ற கதை எறியலாம்.